பிள்ளைகளே, நாம் தொடர்ந்து நம்முடைய வேத பாடத்தை பார்க்கலாம். ரூத், அடுத்த கேள்விக்கு நீ பதிலளிக்க விரும்புகிறாயா? ஆமாம் டீச்சர். நன்று. வேத பாடத்தில் இரண்டாம் கேள்வி என்னவென்றால், நாம் தேவனை மகிமைப்படுத்தி அவரில் மகிழ்ந்து வாழ்வதற்காக தேவன் எந்த விதிமுறையை அளித்திருக்கிறார்? தேவனுடைய வார்த்தை, அதாவது பழைய ஏற்பாடு மற்றும் புதிய ஏற்பாட்டில் உள்ள சத்தியங்களை பின்பற்றுவதுதான் நாம் தேவனை மகிமைப்படுத்தி அவரில் மகிழ்ந்து வாழ்வதற்கான ஒரே வழியாகும். அற்புதம் ரூத். இனி இதன் அர்த்தம் என்னவென்று விளக்க முடியுமா? இதன் அர்த்தம், பைபிள் என்பது தேவனுடைய வழியை எங்களுக்கு காட்டும் புத்தகம். அது நமக்கு தேவன் யார் என்பதை, நாம் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதை, மேலும் நாம் எவ்வாறு ரட்சிக்கப்படலாம் என்பதை கற்றுக் கொடுக்கும். நாம் தேவனை மகிமைப்படுத்தி அவரில் மகிழ்ந்து வாழ விரும்பினால் அவரது வார்த்தையை வாசித்தும் அதன்படி நடக்கவும் வேண்டும். அதுதான் சரியான பதில் ரூத். பைபிள் நமக்கு தேவன் அளித்த மிகச்சிறந்த வழிகாட்டுதலாகும். இனி பிள்ளைகளே, இதற்கான ஆதாரம் பைபிளில் எங்கு உள்ளது? அது 2 திமோத்தேயு புத்தகம் 3ஆம் அதிகாரம் 16-17 வசனங்களில் இப்படி கூறுகிறது: வேதவாக்கியங்களெல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது, தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக. அவைகள் உபதேசத்துக்கும், கடிந்து கொள்ளுதலுக்கும், சீர்திருத்தலுக்கும், நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனமுள்ளவைகளாயிருக்கிறது. அற்புதம் ரூத். இதை விளக்குவதற்கு இது மிகச் சரியான வேதாகம வசனம். மிகவும் நன்றாகச் செய்தாய்.